Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜி ரிபனோட 11th எபிசோட் கைஸ். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான் இந்த மோடை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய லூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஏன்னா இன்னும் ஒரு வீடியோவில் இந்த மோடை நம்ம வந்து முடிக்கணும், ஓகேவா? ஸோ அதனால் வேற வழியே இல்லாமல் டூப்ளிகேட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேங்க, ஓகேவா? ஸோ வேற ஆப்ஷன் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரே வேலையை வந்து நான் திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ அது உங்களுக்கு பார்க்கறதுக்கும் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு இந்த சீரியஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேகமாக வந்து முடிச்சிடலாங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய அப்டேட் இருக்கு. ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவாகவே நான் போடுறேன், ஓகேவா? சரி கேஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் தாங்க, ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூட் மதர் பாஸ் ஃபைட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க பாஸ் ஃபைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 எல்லாத்தையும் எடுக்கலாங்க, ஓகேவா? ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் ப்ரூட் மதர் பாஸ் ஃபைட்டு ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடுச்சு, ஓகேவா? நானே எதிர்பார்க்கல இவ்வளோ ஸ்பீடாக வந்து முடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனிவே, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரை ஃபஸ்ட்டு எடுக்கிறது? ஆக்சுவலி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரப்டட் ஹார்ட் அதெல்லாம் நிறைய கேட்குது. டைட்டனை கில் பண்ணுறதுனால ஒன்றும் நம்மளுக்கு வந்து பெருசாக எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிசோர்ஸ் எதுவும் ஒர்த்தபிள் கிடையாது கேஸ், நல்லா டீலில் விட்டுலாம். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேன்டிகோர் இருக்குது. ஸோ மேன்டிகோர் ஒன்று ரெடி பண்ணிப்போமா? ஸோ வார்டன் எலமெண்ட்டு வார்டன் ட்ராப்பி இல்லையா? வார்டன் எலமெண்ட்டும் வார்டன் ட்ராப்பி நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் போட்டுக்கலாம். வேறு ஆப்ஷன் இல்லை கேஸ், என்ன பண்ணுறது? நம்ம வந்து மறுபடியும் வார்டன் பாஸ் ஃபைட் பண்ணி உட்காந்து கிரைண்ட் அடிச்சு எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெடிஞ்சிரும். ஸோ ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, ஸோ அது வந்து எடிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் கொஞ்சம் ஸ்பீடாகவே முடிஞ்சிடும். ஓகே, எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வச்சிரும். ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வார்டன் ட்ராப்பி வார்டன் எலமெண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமே கிடையாது. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லா வார்டனையும் வந்து டிஃபீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஒரு வாட்டி டிஃபீட் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். இதில் வார்டன் இல்லை ஸ்பான் ஆன வரைக்கும் அவ்வளோதான் இருக்குது. மேபி ஸ்பான் ஆகாம இன்னும் எத்தனையோ வார்டன் ஒன்றா இருக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மோடில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஸோ எதுவுமே ஸ்பான் ஆகலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்பானர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியல கைஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை. சிம்பிள் ஸ்பானர் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எக்கச்சக்கமான டைனோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். இது மினி சீரீஸாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சீரீஸாகவே நான் எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஸோ வேறு ஆப்ஷன் கிடையாது கைஸ், ஓகேவா? ஸோ ஏதாச்சும் நான் போட்டேன் அப்படின்னா டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிடுது. ஸோ நானே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் போட்டேன், டூப்ளிகேட் என்ன ஐட்டம் கிராஷ் ஆகுமா அப்படின்ட்டு. பட் கிராஷ் ஆகலை, அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ ஆரம்பிச்சிடலாமா? மேன்டிகோர் ஒன்று வந்துரு. ஓகே, மேன்டிகோர் எல்லாமே இருக்கணும்ல. ஓகே, எல்லாமே இருக்குது. மேன்டிகோர் ஒன்று கிராஃப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேன்டிகோருக்கு அப்புறம் எது இருக்குது? இது என்னது? இது டூடு வைவினா? ஓகே, டூடு வைவின் ஒன்று கிராஃப்ட் பண்ணிவிடுவோம். எலமெண்ட்டு இல்லையா? என்ன கேஸ் எலமெண்ட் இல்லைன்னு வருது பொஸ்கின்ட்டு? நம்மக்கிட்ட எலமெண்ட் ஃபேக்ட்ரியே இருக்கு. உண்மையிலுமே எலமெண்ட் இல்லையா இதில்? இதானே எலமெண்ட் ஃபேக்ட்ரி? ஆமாம் எலமெண்ட் இல்லை. ஆடாடாடா, என்னடா திடீர்னு எலமெண்ட் இல்லைன்னு வருது? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் கேஸ்லின் போடாமல் வச்சுருந்துருக்கேன் போல். ஸோ அதனால எலமெண்ட் இல்லை. ஸோ இது ஃபுல்லாக இப்போ எலமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும், எந்த இஷ்யூஸும் இல்லை. ஓகே, இந்த டூப்ளிகேட் ஐட்டம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சும்மா கிடுகிடுன்னு நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்க. ஸோ இது இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூடு வைவினியும் நான் வந்து கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். முடிஞ்சு போச்சு, 2 பாஸ் எடுத்தாச்சா? ஸோ இது என்னது? இது என்னன்னு தெரியலையே. யூஸ் டு ஸ்பான் அல்டிமேட் டூடு வைவின். அல்டிமேட் டூடு வைவினா டேமபிள் விஷனா இது? ஓகே, இது நான் வந்து கடைசியில் பார்த்துக்கிறேங்க. ட்ராகன் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டூடு ரெக்ஸு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நான் கடைசியில் பார்க்குறேன். இவன் யார்? இவன் வார் சீஃபா? வார் சீஃப்னு எவனா இருக்கானா என்ன? ஓகே, ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண முடியுமா? மெகாபித்திகஸ் ட்ராப்பி, அப்புறம் ஸ்டீல் இக்னெட் இல்லை. சரி கேஸ், ஸோ இப்போதைக்கு இந்த 2 பாஸ் ஃபைட் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். மீதி இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஸ்டீல் இக்னெட் இதில் இல்லையாமா? ஸ்டீல் இக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் போட்டு போகிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ இது இருக்கிறத மீதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோன் போட்டுக்கலாம், சரியா? சரி கேஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டூடு வைவின் அப்புறம் மேன்டிகோரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 பாஸ் ஃபைட்டையும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாஸ் ஃபைட்டுக்கு நம்ம போயிடலாங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு எங்கே போடுறது, ஸோ லாஸ்ட் பாஸ் ஃபைட் எங்கே பண்ணணும் அதே இடத்துக்கு நான் ரிட்டன் மறுபடியும் போயிடுறேன். ஓகே வந்தாச்சு, லாஸ்ட் பாஸ் ஃபைட் இந்த இடத்துல தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தள்ளி பண்ணியிருப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிபோர்ட் ஒன்று நான் செட் பண்ணிக்கிறேங்க. ஓகே இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஆர்மி இறக்கி விட்டுருவோம். ஸோ இதில் வந்து 5 கிரிஃபின்னு 3 மேண்டிகோர் இறக்கி விடுவோம். 1 செம்மையாக இருக்கானுங்க ஆனால் இந்த கிரிஃபின்ஸ்லாம். ஆக்சுவலி மேண்டிகோரும் பார்த்தீங்கன்னா இந்த கிரிஃபின் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ இவனை மாதிரியே இருப்பான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனை நான் இன்னும் பார்க்கல. ஓகே 3 மேண்டிகோர். ஆனால் இந்த மேண்டிகோரை வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணுற மாதிரியே இல்லை. ஸோ ஒரு வேளை அல்டிமேட் மேண்டிகோர்னு ஒன்று காட்டுச்சு பார்த்தீங்களா, ஸோ அது வந்து எவால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஸோ 3 மேண்டிகோரு 5 கிரிஃபின்னு. ஸோ இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாமா. டே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நியூட்ரலே இருங்க சரியா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிஃபின் மேலே ஏறிக்கிறேன். சரி கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் யாரை சமன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டிகோர் சமனிங். ஓ சுச்சோ டேய் என் பின்னாடி வந்துட்டான்டா அவன். அட்டாக் பண்ணுங்கடா டேய். ஓச்சுச்சோ நான் இது ஆஃப் பண்ணிக்கிறேங்க, எல்லாம் பிரச்சனை தான். இதை இப்படி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ யாருக்கு டேமேஜ் விழுதுன்னே தெரியாது. ஓகே முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேங்க. போடு வேற மாதிரி ஆறு மாதிரி கேஸ் நம்ம ஆட்கள் வேற லெவலில் முடிச்சிட்டானுங்க. என்னென்ன கிடச்சிருக்கு, மேண்டிகோர் எசன்ஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேண்டிகோரோட சேடல் ஒன்று கிடச்சிருக்கு எனக்கு. ஓகே நைஸு. அதுக்கப்புறமேட்டு ஒரு டெக்கு லெகின்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு வார் சீஃபோடது. ஆக்சுவலி இது போட்டால் கிராஷ் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இன்னும் போடாமல் வச்சுக்கிறேன், பார்த்துக்கலாம் விடுங்க. ஸோ அப்புறம் ஒரு ஆக்டிஃபேக்ட்டு, அதுக்கப்புறம் இது என்னதுடா இது. ஓகே ட்ரிபியூட்டா. ஸோ இந்த ட்ரிபியூட் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்படியே வச்சுக்கலாங்க. சரிடா பாய்ஸ், ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்டா. நான் என்னோட அடுத்த பாஸையும் இறக்கி விட்டுறலாமா. யார் இவன் பத்தின்னு எறிகிறான். ஓகே முடிஞ்சு போச்சு, மினியான்னு நினைக்கிறவன். சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூடு வைவனையே நம்ம இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான்டா டே, அட்டாக் பண்ணுங்கடா, அட்டாக் பண்ணடா, அந்த டூடு வைவனை அட்டாக் பண்ணுங்கடா, விடாதீங்கடா, விரட்டி அடிங்கடா அவனை. ஐயோ டேமேஜ் படுறான் அவன், 8 லட்சம் டேமேஜ் கொடுக்குறான்டா அவன். விடாதடா டே, இங்கேயாண்டா நிற்கிறேன். ஐயோ போச்சு, ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ கைஸ் முடிஞ்சு போச்சு. அடிங்கடா அவனை, அடிங்கடா போங்கடா, அடிங்கடா. எல்லாருமே அடிக்க போறாங்க. மேண்டிகோர் என்னடா பறக்க மாட்டேங்கிறா, பறக்க மறந்துட்டானா என்ன, உட்காந்துக்கிட்டு அடிக்கிறான். முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான் முடிச்சிட்டானுங்க, அசால்ட்டாக முடிச்சிட்டானுங்க. நம்ம பசங்க யார் வேற மாதிரி ஆச்சே. ஓகே ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள எடுத்துக்கலாம். எவ்வளோ டேமேஜ் நடந்திருக்கு பாருங்க. உள்ள எல்லாமே ரத்த கிளறியா ஒரு சில பேர் இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் சாகலன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த இடத்துல ஒருத்தன் இருக்கானுங்க, இந்த இடத்துல ஒருத்தவனா 2 பேர் அவன். ஓகே எனிவே இவனையும் தீக்குள்ளே போட்டுக்கோ உள்ளபடியா. ஸோ இவன் பேக்கில் எதா இருக்கா, நல்ல ஐட்டம்ஸ், உருப்படாத ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கான். ஸோ நீயும் உள்ளவா. என்னடா இது, சே அந்த இவனோட எக்கா அது ஒன்றும் இல்லை. ஸோ இவனையும் இதுக்குள்ளே போடு. உள்ளே வந்துரு. ஏய் உள்ளே வந்து தொலையாண்டா. முடிஞ்சிச்சு, உள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த இதில் பேக்கில் ஏதாச்சும் நல்ல ஐட்டம்ஸ் எதா இருக்கா, உருப்படாத ஐட்டம். ஓகே இதில் ஓரளவுக்கு டீசெண்டான ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை தவிர ஏதாச்சும் இதுலேயும் உருப்படாத ஐட்டம், ரைட். ஓகே ஸோ இப்போ டூடு வைவனை கில் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன கிடச்சிது. ஸோ டூடு வைவனோட எசன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோன் போட்டு வச்சுக்கலாம். அகெயின் இது ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் நல்லா இருக்குது. அட்டடா ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேங்க. நான் என்ன பண்ணிக்கிறோம், அந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை க்ளோன் எடுத்ததுன்னு வச்சுங்களேன், எனக்கு நிறைய ட்ராபிக் கிடச்சிருக்கும். ஸோ மிஸ் பண்ணிட்டேன். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ இதுவே என்ன தான் சரியான சம்பவம் நடந்துச்சு பாருங்க. தப்புன்னு முடிச்சாச்சு வச்சுங்களா 2 பாஸ் ஃபைட்டு. ஸோ இன்னும் 2 பாஸ் ஃபைட் இருக்கு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா லூட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஸோ டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம வந்து முடிச்சிருவோம். ஓகே நான் ரிட்டர்ன் மறுபடியும் என்னோட பேஸுக்கு போகிறேன். ஓகே பேஸுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ட்ராபிஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். எசன்ஸ் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். எசன்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் நிறைய க்ளோன் பண்ணிக்கலாமா. சரி விடுங்க, அதை அப்புறம் பார்த்துப்போம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு எசன்ஸ் எடுத்துகிட்டு வந்தேனே, அது எங்கே போட்டேன்னு தெரியல. சரி ஓகே அதையே நான் பார்த்தீங்கன்னா க்ளோன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் 3 பாஸ் வந்து டிஃபீட் பண்ணிட்டேன்னா, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க இந்த 3த்தையும் நான் டிஃபீட் பண்ணிட்டேன். இப்போ கீழே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நான் டிஃபீட் பண்ணோம். ஓகே வார் சீஃப் ரெடி. நெக்ஸ்ட்டு இது ட்ராகனோடதா, வார் சீஃப் ட்ராகன். ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா என்னால் கிராஃப்ட் பண்ண முடியும். ஸ்டீல் இக்னெட் இல்லை, ஸ்டீல் இக்னெட் வேணும். ஓகே ஸ்டீல் இக்னெட் வேணும். அதுக்கப்புறம் இந்த ட்ராகன் ட்ராபி. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் க்ளோன் போட வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்ன இருக்குது, இது என்ன கிகா டூடு ரெக்ஸு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளம்பணும். ஸ்டீல் இக்னெட் இல்லை, நான் ஸ்டீல் இக்னெட் மட்டும் இப்போ நான் கொஞ்சம் க்ளோன் போட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
எங்கடா போய் க்ளோன் போடுறது? டக்குன்னு கிரியேட் ஆகு. சரி கேஸ், ஸோ இதை ரெடி பண்ணிட்டு இருக்கட்டும். சைட் பை சைடு நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், நம்ம க்ளோனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வரும். முடிஞ்சா இன்னைக்கே கூட நான் வந்து இந்த மோட முடிச்சிருவேன், பார்ப்போம். சரி ஓகே, இதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இக்னட் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ நம்ம எடுத்த ட்ரிபியூட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டு வச்சிரும். வார் சீஃப், இப்போ வார் சீஃபோட டிராகன் வேணும் நம்மளுக்கு. வார் சீஃப் டிராகன் எங்கடா இருக்கிற? இதுதான் இப்போ செஞ்சுமா. ஸோ இப்போ இது வார் சீஃப் டிராகன் ரெடி. இப்போ வார்ஷிப் டூடு ரெக்ஸ். ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண முடியுமா? ஓகே, இவனையும் கிராஃப்ட் பண்ண முடியுது. சரி கேஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 பாஸ் இருக்குல்ல, ஸோ இந்த 3 பாஸையும் நம்ம டிஃபீட் பண்ணிட்டு, ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி டூடு வைவின், டூடு ரெக்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டில் பண்ணுற அந்த இடத்துக்கு போகலாங்க. இது ஆஃப் பண்ணி வச்சிடலாம், தேவையில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபார்மேஷன் வச்சேனோ ஸோ அதே ஃபார்மேஷன் மறுபடியும் ஆரம்பிக்கும். ஸோ 5 கிரிஃபின், 3 மேண்டிகோர், 2 3 4 5. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைனில் வந்து மேண்டிகோர் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருவோங்க. ஐயோ, 3வது வரலையே. இப்போ வந்துரு. வந்து தொலடா. ஐயோ, ஏன் சைடு வர மாட்டேங்கிறான்? கரெக்டாக தலைக்கு மேலே பறக்கிறானோ? மேபி இருக்கலாம். ஓகே, 3 மேண்டிகோர் 5 கிரிஃபின். ஏதாவது ஒரு கிரிஃபின் மேலே ஏறிட்டு ஃபர்ஸ்ட் நான் யாரை சமன் பண்ணி விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த வார் சீஃப் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ இவனை சமன் பண்ணி விட்டலாம். யாரா அவன்? ஐயோ, யாரும் பயங்கரமாக இருக்கும் கைஸ். ஆக்சுவலி இதெல்லாம் டேமபிளா? நாட் டேமபிள் தான். அச்சு நொறுக்க அவனை. செம்மையாக இருக்காங்க பாருங்களா. ஸ்பான் பண்ணி விடுறதுலேருந்து எல்லாமே. இவன் மட்டும் நம்மளுக்கு எக் போட்டா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடச்சுன்னு வச்சுக்கலாம், வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஒரு சில வீடியோஸில் இவனுங்களாம் நான் டேம் பண்ண மாதிரி நான் பார்த்துருக்கேங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ஓடு வார் சீஃப் வேற லெவலில் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. முடிச்சிட்டானுங்க. அதான் ரொம்ப நேரம்லாம் ஆகலையே, சட்டுன்னு முடிஞ்சிடுச்சு. எதாவது இருக்கா கீழே? எதுவுமே இல்லை கீழே. ஸோ அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த மொக்கையான ஒரு பேக் தான் அது. ஸோ என்னென்ன கிடச்சிருக்கு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோன் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் கொரிலா எசன்ஸ் கிடச்சிருக்கா, நைஸு கைஸ். அப்புறம் ஒரு டெக் ஹெல்மெட் ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்டு மெகா பித்திகஸோட சேடல் கிடச்சிருக்கு, நைஸு. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராகனை சம்மன் பண்ணுவோம். என்ன கைஸ் இது? டிராகன் வேற மாதிரி இருக்கான். அட்டாக்கே பண்ண மாட்டேங்கிறானுங்க, சைலண்டாக இருக்கானுங்க. நம்ம அட்டாக் கொடுத்தா தான் அட்டாக் பண்ணுவானுன்னு நினைக்கிறேன். அவனோட ஹெல்த்தை பார்த்தீங்களா, ஓபியாக இருக்கு. அவ்வளோதான், அட்டாக் பண்ணுங்க எல்லாரும் போயிட்டு. அவ்வளோதான், போச்சு 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 போச்சு, சம்பவம் ஆயிடுது. அவ்வளோதான், முடிச்சுட்டானுங்க. ஏய் என்னடா டே, டப்பு டப்புன்னு எல்லாம் டிஃபீட் ஆகுறீங்க. இங்க பாருங்க, நம்பர் மட்டும் நான் ஆன்ல வச்சுன்னா சிஸ்டம் கிராஷ் ஆகிட்டு இருக்கேன் இந்நேரம். ஸோ டிராகனை கில் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன கிடச்சிது? ஸோ டிராகனோட எசன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதோட ஆர்மரு, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபியூட் பேக் கிடச்சிருக்கு. சிம்பிளாக முடிச்சிடறானுங்க. கிரிஃபின் மேண்டிகோர் ஓபி. இப்போ நெக்ஸ்ட்டு டூடோரெக்ஸ். செம்மையாக இருக்குது பாருங்களா டூடோரெக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா சரி, இவனுங்க யாருமே நம்மளால டேம் பண்ண முடியாது. டேய், கதையை முடிச்சு விடுங்கடா, அவனை கொள்ளுங்கடா. ஓகே, அவ்வளோதான், டூடோரெக்ஸ் கதை முடிஞ்சிச்சு. கதரா விட்டு அடிப்பானுங்க பாருங்கப்பா அவனை. ஓகே, இல்லை கைஸ், டேமேஜ் பண்ணுறாங்க அவன். எவ்வளோ டேமேஜ் பண்ணுறான்? ஐயோ வேணாம், விடுங்க. டேமேஜ் பார்க்க தேவையில்ல, அப்படியே டீலில் விடுங்க, பார்த்துக்கலாம். டேமேஜை பார்த்தோம் அவ்வளோதான், கதரை விட்டுருவானுங்க நம்மள. எட்ட இருந்து பண்ணுறதுக்கே நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உதற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏய், இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு இருக்கான் டூடோரெக்ஸ். இவனுக்கு எவ்வளோடா ஹெல்த் இருக்குது, அதை நான் கவனிக்காம வந்துட்டேனே. சீக்கிரம்டா முடிச்சு விடுங்கடா அவனை. மாங்க நடிச்சிட்டு இருக்கானுங்க. ஐயோ, எனக்கு டேமேஜ் ஆகுது. ஒரு பக்கம் என்னையும் பார்த்துக்கணும் கேஸ், டேமேஜ் எவ்வளோ விழுதுன்ட்டு. ஓகே, முடிச்சிட்டானுங்க கேஸ். ஒருத்தன் கூட சவல கேஸ். மியோலா கிரிஃபின் ஓபி, வேற லெவல் மியோலா கிரிஃபின். ஸோ இதில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூடோரெக்ஸோட எசன்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் ஆர்மரு அதெல்லாம் தான் கிடச்சிருக்கா. சரி ஓகே, அப்படியே டீலில் விட்டுறலாங்க. ஓகே, முடிஞ்சிச்சு கேஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெக்ஸ் ஒருத்தன் இருக்கிறான். ஸோ அவன் நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் பக்கத்தில் வந்து போனாலே பார்த்தீங்கன்னா இடி மின்னல்லாம் பயங்கரமாக அடிக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரெக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸ். ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் எண்டிங் வீடியோ. ஓகே, இந்த எண்டிங் வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணிடலாங்க. ஸோ எல்லாம் உள்ளே வந்துருங்க.
நான் ஒரு 2 வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து முடிச்சிடலாம். அவ்வளோதான், இதில் பெருசாக கண்டென்ட் இல்லை. ஸோ ரிப்பீட்டான டைனோஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பான் ஆகிட்டு இருக்கு. இல்லை அவன் சிம்பிள் ஸ்பானர் போட்டிருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய டைனோஸ் ஸ்பான் ஆகிருக்கும். பட் அது போடாதனால அவ்வளோதான். சரி கேஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு இன்னும் வேறு ஏதாச்சும் பாஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேடுவோங்க. ஓகேவா? ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சம்மன் பண்ணி விட்டு அடித்து காலி பண்ணுவோம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிச்சாச்சு கேஸ். வந்தோம், டப்புன்னு அடித்தோம், முடிஞ்சு போச்சு. கொரில்லா எசன்ஸு இதெல்லாம் போட்டுடலாம் உள்ள. இதை நம்ம க்ளோன் போட்டு வச்சுப்போம். வேற என்னதான் இருக்கு? இது ராக்வெல், இது ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. இது டைட்டனு. ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டு. ஓகே, இதோ ஒன்று இருக்குல்ல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும்? ப்ளூ ஜெம், ரெட் ஜெம், க்ரீன் ஜெம் வேணுமா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இது என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரீப்பர் ஒன்று இருக்கு. ஸோ நேம்லெஸ் வெனம் கைஸ், நேம்லெஸ் வெனம். அதுக்கு எங்கே போகிறது? ஆக்சுவலி இதில் நேம்லெஸ்ஸே கிடையாது. நேம்லெஸ்ஸும் கிடையாது, ராக்கும் கிடையாது. ஸோ வெனம்க்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் லூட் ஃபேக்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா வெனம் ஜென்ரேட் ஆகலை போல. சரி, அப்போ இதை மட்டும் நம்ம டீலில் விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லை கமாண்ட் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெப்ராஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூடு வைவினோட சேடல் வேணுமா? டூடு சேடல். ஓகே, இதோட சேடல். ஓகே, அதோட சேடல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி விட்டுறலாங்க. நைஸு. ஸோ இதை கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ இதை பார்ப்போம். கன்சியூம் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஓகே, ஆமாங்க, கன்சியூம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சிடுச்சா? ப்ரூட் மதரு. ஸோ ப்ரூட் மதருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேணும். ப்ரூட் மதருக்கு இதுதான் கேட்டுச்சு. ஸோ இதை ஒன்று கிராஃப்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ ப்ரூட் மதரோட சேடல் வேணுமா? ப்ரூட் மதர் சேடல். ஓகே, பரவாயில்ல. மோஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூப்ளிகேட் ஐட்டமில் போட்டு ரெடி பண்ணுது. ஓகே, ப்ரூட் மதரோட சேடல் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெகாபித்திகஸோட சேடல் வேணும். மெகாபித்திகஸோட சேடல். அப்புறம் டிராகனோட சேடல் ரெடி பண்ணுவோம். டிராகன் சேடல் கேட்கல போல. ஸோ இப்போ வேற எதாவது கேட்கணும். ஸோ இப்போ மெகாபித்திகஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட் பண்ணிடலாம். மெகாபித்திகஸ் துர்க். ப்ரூட் மதர் தானே பார்த்தோம். ப்ரூட் மதர் ஆல்ரெடி கிராஃப்ட் பண்ணி வச்சோ. ஓகே, ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஊறப்படுறது கேட்குதோ. சரி, இப்போ மெகாபித்திகஸ். நெக்ஸ்ட் மேண்டிகோர் அவனோட சேடல் கேட்க போகிறான். ஆல்ரெடி அவனுக்கு சேடல் நான் உள்ளே போட்டிருக்கேன் போல. ஓகே, முடிஞ்சிடுச்சா? ஸோ இது ரெண்டு இன்னும் இருக்குது. இந்த ரெட் கலர் ஆல்ரெடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அகெயின் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ கேட்குது. ஆல்ஃபோரக்ஸோட ட்ராப்பினா அந்த எலும்பு குண்டு தலையா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஸோ ட்ராப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டுருவோம். முடிஞ்சிடுச்சு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது ஆக்சுவலி இது டேமபிள் வெர்ஷனில் வருமா இல்லை வந்து பாஸ் மாதிரி வருமான்ட்டு எனக்கு சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஆக்சுவலி எல்லாமே முடிஞ்சிடுச்சா? ஸோ இது மட்டும்தான் ஒன்று பெண்டிங்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு நேம்லெஸ் வேணும் கேட்குது. நேம்லெஸ் வேணும் இல்லை. சரி கேஸ், ஸோ அகெயின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் நடக்கிற அந்த இடத்துக்கு ஓடிடலாம். சரி, ஓகே, நம்ம இப்போ கிராஃப்ட் பண்ணிட்டு வந்தோம்ல. ஸோ அதெல்லாம் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு எதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது இருங்க. ஃபஸ்ட்டு இது டேமபிள் வெர்ஷனில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? கொஞ்சம் தள்ளியே போயிடுவோம். நம்ம பசங்க திடீர்னு அட்டாக் பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. ஓகே கைஸ், டேமபிள் வெர்ஷனில் தாங்க வந்திருக்கு. இங்கே பாருங்க. ஓ, ஓகே, உள்ளவா. செம்மையா இருக்கு கைஸ். அடடா, இதை தெரிஞ்சா இதை தானே நான் ஃபர்ஸ்ட் செஞ்சு எடுத்துன்னு வந்திருப்பேன். ராக்கெட் லான்ச்சர்லாம் இருக்கு கைஸ். இதுக்கு பவர் என்னது? போடு, வாயிலேருந்து ஏதோ துப்புறான். சூப்பரு. நெருப்பு. கியூல எந்த அட்டாக்கும் இல்லை. ஓல எந்த அட்டாக்கும் இல்லை. சூப்பரு. ஓ, அட்டாக்லாம் ஓபியா இருக்கு கைஸ். கண்ட்ரோல் எக்ஸில் தான் இந்த அட்டாக்னு நினைக்கிறேன். நல்லா இருக்காங்க இந்த டூடு வைவின்னு. அடாடா, இதை ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்கலாமே. இதே எனக்கு தெரியாம போயிடுச்சு. சூப்பரு. ஓகே, சரி, எனிவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு அட்டகாசமான ஒரு டூடு வைவின் இருக்கு. ஸோ இதை உள்ள போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அகெயின் இன்னொன்று ப்ரூட் மதர் வெளிவா. ஆக்சுவலி இந்த ப்ரூட் மதர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்னென்ன அட்டாக் இருக்கு? பாய்சன் பால். ஏய், சூப்பரா இருக்கு சட்டடா. இதை வச்சு அப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஃபைனல் பாஸ் இவனுங்களை வச்சு தான் கெஸ் பண்ண போறேன். போடு, டேமேஜ் எல்லாம் ஓபி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவனுங்களா லெவலப் பண்றோம்னு வச்சுக்கலாம், வேற மாதிரி டேமேஜ் கொடுப்பானுங்க. ஓகே, ஸ்பானிங்கு.
ஓல அட்டாக் இல்லை, கண்ட்ரோல் சியில் தான் இந்த அட்டாக்கா? அப்போ எக்ஸில் என்ன அட்டாக்கு? எக்ஸ்லேயும் அதே அட்டாக் தான். நல்லா இருக்கு கைஸ். ஓகே, ஸோ இப்போ இவனத்துக்கு உள்ள போட்டுக்கலாம். இது 2 எடுத்தாச்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன். சூப்பர் ப்ளூ கலர் டிராகனு. வரும்போதே எல்லாருக்கும் சேடலோட வரானுங்க கைஸ். எப்படி இருக்காம பாருங்களேன் டிராகன் பார்க்கறதுக்கு ஓப்பியா இருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் தனித்தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் போட்டேன். அட்டாக்லாம் ஓப்பியா இருக்கு கைஸ். டிஃப்ரெண்ட் அட்டாக்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஓட்டு செம்மையா இருக்கு கைஸ். டேமேஜ் பாருங்க, ஓபி டிராகன் வேற லெவல் டேமேஜ். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், பயங்கரமாக இருப்பானுங்க. ஓடு அச்சு நவுத்து எல்லாரையும். சூப்பர் கைஸ். சரி ஓகே டிராகன் நீ உள்ளவா. இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் பண்ணிட்டு இருக்கான். டிராகன் முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டிகோர் இருக்கு. மேண்டிகோர் பச்சை கலரில் இருக்காங்க. மேண்டிகோர் எப்படி இருக்கான் பாருங்களா, பச்சை கலரில் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மேண்டிகோர் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதே மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட்லேயும் ஸ்பான் ஆகும். நைஸு புல்லட் மாதிரி வெடிக்குமா அது? போட்டு வேற லெவல் டேமேஜ் எவ்வளோ கொடுக்குறான்? மெல்லி டேமேஜ் 3 லட்சம் டேமேஜ் ஸ்டார்டிங்லேயே. இன்னும் பார்த்தீங்கன்னா லெவலப்பே பண்ணல, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேமேஜ். ஸ்டாமினா சர்ன்னு தலைவருக்கு குறையுது, ஸ்டாமினா வேணும். செம்மையாக இருக்கான் பாருங்களா மேண்டிகோரு. ஓகே இவனையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இறக்கி விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு மெகாபெத்திகஸ். செம்ம என்னடா வித்தியாசமா இருக்கா? என்ன கேஸ் இப்படி உருண்டு வித்தியாசமா இருக்கான்? ஓகே போடு. அவனை மாதிரி கல்லு உருண்டைகளை ஸ்பான் பண்ணி வச்சிருக்கான். இது ஆக்டிஃபேக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெகாபெத்திகஸ் மாதிரி வந்திருக்கு. அந்த ஆக்டிஃபேக்ட் ஆஃப் ஸ்ட்ராங் இருக்கு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே தான். ஓகே கள்ளத்துக்கு போடுறதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இது போடுறான், மிசைல் அட்டாக்கு. எவ்வளோ டேமேஜ் விழுது? சூப்பரு. சீக்கிரம் போடுத்தல் அவனுங்க எல்லாரையும். அசால்ட்டா முடிக்கிறான். வேற போடு நெருப்பு பால். மறுபடியும் ஸ்பானிங்கு. இசட்ல அந்த அட்டாக்கும் இல்லை, கியூல இந்த அட்டாக்கா? செம்மையா இருக்கு கைஸ். ஜம்பிங் வேற பண்றாங்க கைஸ் நல்லா. நைஸ்ரா நீ உள்ள வந்துருவா. எப்படி இருக்கான் பாரு அவன் பாக்குறதுக்கு. செம்மையா இருக்காங்க கைஸ், வேற லெவல்ல இருக்காங்க கைஸ் இவன். போடு பங்கம். ஸோ ஓகே இன்னும் ஒன்று இருக்கு. ரெக்ஸ் இங்க ஒரு ரெக்ஸ் இருக்கு. ஏன்டா இந்த ரெக்ஸ் எவால்வ் பண்றதா? லெஜெண்டரி ஆல்பா ரெக்ஸ் ட்ரிபியூட் கன்சியூம் பை இன்ட்ராகேட்டல் ஆல்பா ட்ரைனோசர் ரெக்ஸ். சரி கைஸ் நான் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஒரு ரெக்ஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ரெக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை உள்ள வச்சு பாக்குறேன். ஸோ அந்த ரெக்ஸ் ஏதாச்சும் புதுசா ஏதாவது மாறுறானான்னு பார்ப்போம். ஓகே உள்ள வந்துரு. நைஸ். இவனையும் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ரெக்ஸ் தான் நினைக்கிறேன். ஓகே ஸோ இந்த ரெக்ஸ் உடம்புல இருந்து அந்த சாடல் எடுத்துருவோம். ஓகேடா எவால்வ் ஆகு. ஸோ இவன் என்னவா எவால்வ் ஆகுவான்னு தெரியல, பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவன் அந்த எலமெண்ட் டைப்பாக எவால்வ் ஆகுவான்னு நினைக்கிறேன். அந்த ஃபயரு அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுவாக எவால்வ் ஆகுவான்னு நினைக்கிறேன். ஓகே ஆகுறாங்க ஆகட்டும். போடு மியூசிக் வேறு வருது, காப்பிரைட் வரலன்னா ஓகே. கருப்புகள்ல மாறிட்டான். சீக்கிரம் ஏதாச்சும் ஒன்று உருப்படியா மாறுறா. சூப்பர் மாறிட்டான். என்னமோ மாறி இருக்கான். ஃப்ளேமா மாறி இருக்காங்க. சூப்பரா. இதுல இன்னொரு எவல்யூஷன் ஒன்று இருக்கு கைஸ், ஆல்பா. ஓகே ஸோ இப்போ இந்த எவல்யூஷன் ஃப்ளேம் எவல்யூஷன் இல்லாம ஸோ இவனுக்கு இன்னொரு எவல்யூஷன் வேற ஒன்று இருக்கு. செம்மையா இருக்காங்க. ஃப்ளேம்லாம் துப்புறாங்க சிவன் பார்க்கறதுக்கு. அடா பாவி, நான் இவனை தான்டா ஃபர்ஸ்ட் எவால்வ் பண்ணியிருக்கணும். இவனை எவால்வ் பண்றதுக்கு போல அவனை எவால்வ் பண்ணி வச்சு சுத்தி இருந்திருக்கேன். இவன் தாங்க ஓபி, வேற மாதிரி எல்லாம் அட்டாக்லாம் பண்றான். சரி ஓகே சரி இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எவல்யூஷன் கொடுத்துருவோம். என்னதான் ஸ்டாக்ஸ் ஏற்றினாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ரீஸ்டாக் வந்துடும் எல்லாமே. ஓகே இந்த ஆல்ஃபா வெர்ஷன் எந்த மாதிரி வரும்னு தெரியலையே.
ஆல்ஃபோரெக்ஸோட ட்ராபி 18 வேணுமா? ஸோ இதுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு கேஸ் 2. ஸோ இந்த 2 தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய க்ளோன் போட்டு எடுக்க வேண்டியது இருக்குது. 18 கேட்டுச்சுல்ல? ஓகே. ஸோ இங்கே ஒன்று இருக்குல்ல, ஆல்ஃபோரெக்ஸ் கோரு கிரியேட் பை அல்டிமேட் லெவலுக்கு புஷ் பண்ணிட்டு போடுதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் தான் சூப்பரான ரெக்ஸ். நம்ம என்ன பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே க்ளோன் எடுத்து இவனை நம்ம நிறைய எவல்யூஷன் கொடுத்துருக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம. ஸோ ஆக்சுவலி நம்ம இவனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை நம்ம இவனுக்கு கொடுத்துருக்கணும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ இப்போ இவனை எவால்வ் பண்ணி விட்ருமா? நெக்ஸ்ட் எவல்யூஷன். ஓகே, ஸோ இப்போ இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ஃபா லெவலுக்கு புஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ரெடி ஆகட்டும். அகெயின் இங்கே ஒரு ரெக்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ அவனையே பார்த்தீங்கன்னா க்ளோன் எடுத்துட்டேன், ஃப்ளேம் ரெக்ஸு. ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே போட முடியுமா? இது கன்சியூம். ஓகே, ஸோ இது ஆல்ஃபாவை எப்படி மாறுதுன்னு பார்க்கலாங்க. சரிங்க. ஓகே, உடம்புலாம் நெருப்பு பற்றிக்கின்னு எரியுது. ஓகே, சர்க்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போதே மாறிடுச்சு. சூப்பர் கைஸ், வேற லெவலு. உடைக்கிறானா என்ன? டேமபிள் தானே? எங்க சின்ன வெர்ஷனில் வந்திருக்கான் இவன். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா வளர வைக்கணும். ஆனால் தான் கிடுக்கிடுன்னு ஓடி இருக்கிறான் பையன். இவனை இன்னொரு எவல்யூஷன் பண்ண முடியுது கைஸ். ஸ்டார்டிங்லேயே நான் என்ன பண்ணியிருக்கணும்னா இவனை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இவனை யூஸ் பண்ணியிருக்கணும் கைஸ். நான் வேற லெவல் ட்ரக்ஸ் என்கிட்ட ஒருத்தன் இருந்திருக்கிறாங்க கைஸ். இவ்வளோ நாள் இவனை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பைன்னு நினச்சி அப்படியே சும்மாவே விட்டு வச்சிருந்தேன். எவ்வளோ எவல்யூஷன் இருக்கு கைஸ் இவனுக்கு. நைஸ் கைஸ், சடனாக வளர்ந்துட்டான். ஸோ 366 லெவலு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கடா இன்க்ரீட் சுத்தமாக கிடையாதா? ஸோ இவனுக்கு கொஞ்சம் இன்க்ரீட் போட்டு விட்ருவோம். சரி கேஸ், ஸோ இப்போ இவனை என்ன பண்ண வச்சுக்கலாம், அகெயின் இன்னொரு எவல்யூஷன். அடுத்த எவல்யூஷன் மாறு. ஆக்சுவலி நான் இவனை நான் நினச்சேன் இவனை வந்து வைல்டுன்னு நினச்சிக்கிட்டேன் கைஸ். நான் இவன் வைல்டில் வந்து ஆல்ஃபா வந்து ஸ்பான் ஆகும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் வந்து செக் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ ஆல்ஃபா எங்கே ஸ்பான் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து கிராஃப்ட் பண்ணுறவன் போல. ஆல்ரெடி நம்மக்கிட்ட அவன் இருந்திருக்காங்க. சே, அவனை ஒரு தக்குரின்னு சொல்லிட்டு நான் என்னமோ குப்பை மாதிரி அவனை போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ லெஜெண்டரி ஆல்ஃபோரெக்ஸ் எந்த மாதிரி வருவான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ இவனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது அந்த பாஸ் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, எவல்யூஷன் ஆக போகுது. ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 2 வீடியோவில் பண்ணியிருக்கலாம். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டிங் வீடியோவாகவே இருக்கட்டும். சூப்பர் கைஸ், அங்கே பாருங்க, சும்மா ரெட் கலரில் சும்மா பயங்கரமாக வந்திருக்கான் பாருங்க. இங்கே ஒருத்தவன் அல்டிமேட் இவன் தானா? போட்டு கண்ணெல்லாம் வந்து திக்கு திக்குன்னு நெருப்பு விட்டுன்னு வந்திருக்கான். என்ன கைஸ் இவனுக்கு மியூட்டேஷன் இவ்வளோண்டு கேட்குது? வாய்ப்பில்லை, இவனுக்கு மியூட்டேஷன் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே டீலில் விட்டுடலாம். அவ்வளோ மியூட்டேஷனை போயிட்டு நான் எங்கே போய் எடுத்துகிட்டு வருவேன்? ஓகே, நைஸ் கைஸ். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி லெவல் ட்ரக்ஸ் ஒருத்தன் இருக்கிறான். ஸோ இப்போ இவனோட பவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும். போட்டு இங்கே எவனா புதுசாக நிறைய பேர் வந்திருக்கானுங்க. இப்போ நான் என்னோட ஆளை எடுத்துகிட்டு வரேன் பாருங்க. ஆடா டேய், கீழே போடுறான். அங்கே சம்பவம் நடக்குதுடா. ஒருத்தனையும் விட்டு வைக்க கூடாதுடா. நம்ம ரெக்ஸு களை இறங்கிடுச்சு. இந்த இங்கே 2 பேர் ஓடுறானுங்க பாரு. அங்கே ஒருத்தன் ஓடுறான் பாரு. அவங்க அதே முடி போ சாவு. டேமேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னே தெரியலையேடா. கம்மி டேமேஜா அதிகமான டேமேஜான்னு தெரில. ஓ கைஸ், ஓபி சரியான டேமேஜ். டேமபிள்னா இல்லையா நீனே? செத்துப்போ. அவனுக்கு அட்டாக் அவனுங்களுக்கே திருப்பி கொடுக்கறதா இருக்குது. கண்டினியூஸ் அட்டாக்கு போட்டு வேற லெவல் கிபில்லாம் கொடுக்குறாங்க கைஸ் நம்மளுக்கு. இவன் என்னென்னமா கொடுக்குறானுங்க கைஸ். இங்கே பாருங்க, டோடு ரீப்பர். ஸோ இவங்க அதையும் முடிச்சு விட்டாச்சு. இவன் கூட சண்டை போடுமா? ஸோ 300வது லெவலு பார்ப்போம் கைஸ். போட்டு டேமேஜ் கைஸ். ஒரே அட்டாக் தாங்க போட்டு கொண்டுட்டாங்க கைஸ் அவனை. ஓச்சே, இந்த அட்டாக் இருந்தா அதான் கிடைக்கலையா? செத்து போ ரீப்பர். ஓபி கைஸ், இவன் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கான் பாருங்களா. நான் ஃபர்ஸ்ட் இவனை எவால்வ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அசால்ட்டாக எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருக்கேன் பாருங்க. நான் இங்கே ஒருத்தன் இருக்கான். செத்து போடா, செத்து போடா, செத்து போடா. இங்கே ஒருத்தன் மண்ணுக்குள்ளே பூந்துட்டு இருக்கானே, வெளியே வா. அப்படிலாம் மண்ணுக்குள்ளேயே உங்கள் கதையை முடிச்சு விட்ருவேன். அவ்வளோதான், மண்ணுக்குள்ளேயே கதையை முடிச்சு விட்டாச்சு. செத்துப்போ, 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 செத்துப்போ. இது என்னது? இது கிகா. செத்து போடா கிகா. இந்த ஒரு அட்டாக் போதுங்க, அவ்வளோதான். பயங்கரமான அட்டாக்காக இருக்குது.
ஸோ அவன் இந்த ரெக்ஸ் எங்கே போனான்னு தெரியல guys. அந்த ரெக்ஸை காணுமே. இப்போ அந்த ரெக்ஸை நம்ம வீட்டில் போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அசால்ட்டாக போட்டு தள்ளுறாங்க guys எல்லாரையும். அவ்வளோதான், ஒரே ஒரு பட்டனு. அந்த அட்டாக் முடியும் போது இங்கே ஒருத்தவனும் இருக்க மாட்டான், வேனிஷ். கீழே ஸ்மால் பீஸ் நிறைய இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த பீஸ் அப்படியே முடிச்சிடுறோம் நம்ம. அல்டிமேட் பவர் கேஸ், இதுதான் அல்டிமேட் பவர்ன்றது போல. இந்த அளவுக்கு ஒரு ஓபியான டேமேஜ் கொடுக்குறான் பாருங்க. ஸோ இப்போ ஃபைனல் பாஸ் மட்டும் இப்போ நான் தேடி கண்டுபிடிக்கணுமா? போடு. சுப்ரீம் டூடோரெக்ஸ் இஸ் கம்மிங்னு போட்டான். கம்மிங்குள்ள அதோட கதையை முடிச்சாச்சு. அங்கே ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான் பாருங்க. இந்தாடா கிகா, இந்தா பவர். சிறப்பாக செஞ்சு முடிச்சாச்சு கைஸ். என் உடம்பு ஃபுல்லாக லூட்டு கைஸ். இருக்கிற நல்ல நல்ல ஆர்மர் எல்லாம் என் உடம்புக்கு வந்துருச்சு. செம்மையாக இருக்காங்க கைஸ். பாருங்களேன் எப்படி இருக்கான் பாருங்களேன். ஃபுல் பவரில் பையன் சுற்றின்னு இருக்கிறான் இப்போ. ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன், ரீப்பர் கும்பலாக சுற்றிட்டு இருக்கானுங்க. செத்து போங்கடா. ஜஸ்ட் ஒன் கிளிக் தான்டா, உங்கள் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. போடு தண்ணிக்குள்ள. இவன் கில்லிங் பீஸ்ட்னு நினைக்கிறேன். கிட்ட வந்து ஒரே ஒரு பட்டன் தாங்க எடுத்துறேன். அங்கே இருக்கவன் எல்லாருமே செத்துடுறானுங்க. அவ்வளோதான், கில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ செத்து டெத்து நடந்துக்கிட்டே இருக்கு பாருங்களேன். அவ்வளோதான், டெத்து. அவ்வளோதான், இங்கே ஒன்று கூட உயிர் பிழைக்கல. ஸோ இந்த ஓரத்தில் அந்த அட்டாக்ல எது மாட்டுதோ எல்லாமே செத்து போயிடுது. ஓகே, இங்கே ஒரு கும்பலாகவே சுற்றிட்டு இருக்கானுங்க. இந்த கும்பலில் போயிட்டு பவரை போடுறேன். எல்லாம் செத்து போங்கடா. அவ்வளோதான், வேனிஷ். தேனோ ஸ்னாப் போடுற மாதிரி இங்கே ஸ்னாப் போட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஒருத்தன் வராம பாருங்க சாவறதுக்குன்ட்டு. இந்த கும்பலில் போயிட்டு ஒரு ஸ்னாப் போட்டுருமா? அவ்வளோதான், டும்முன்னு வடிச்சது, கதை முடிஞ்சிடுச்சு. அந்த ரெக்ஸ் மட்டும் இப்போ நான் கண்டுபிடிக்கணும். அந்த ரெக்ஸ் பேரு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாமா? தனியாக ஒரு வீடியோ அவனை கில் பண்ணுறது மட்டும் ஒரு வீடியோவாக போடுவோமா? அதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கைஸ், ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா ஸ்டே டியூன் கைஸ். நாளைக்கு ஒரு தனி வீடியோவே போடுவோம். சரி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் வீடியோ. ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் ஸோ இந்த வீடியோவிலே நான் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? சரி கைஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. அப்புறம் இந்த ரெக்ஸ் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, ஓகேவா? ஸோ இந்த ரெக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க, ஓகேவா? ஸோ என்ன கேட்டிங்கன்னா இவனை வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கொடுத்துருவேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரைமல் ஃபேர்லாம் விளாண்டுருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரெக்ஸு, ஸ்பிரிட் ரெக்ஸு அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்கும். ஸோ அவனுக்கு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கான் பாருங்களேன் இவன். ஆனால் ஹெல்த்து அவனுங்களை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் ஆனால் அட்டாக்கிங்லாம் பயங்கரமாக இருக்குது இவனோடது. சரி கேஸ், நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடி மின்னலோட ஒரு ரெக்ஸ் இருப்பான் பார்த்தீங்களா? ஸோ அவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து சண்டை விட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க, சரிங்களா? சரி கேஸ், ஸோ நாளைக்கு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நானும் வரேன். பை.